ஐயா வணக்கம். கல்யாணத்திற்கு போயிட்டு வந்துட்டீங்களா? பெரிய அளவில் கூட்டம் வரும்னு சொன்னீங்க. எப்படியா? அவசர உலகில் என்ன சாதித்தோம்? என்ன சாதித்துக் கொண்டிருக்கிறோம்? என்ன சாதிக்கப் போகிறோம் என்று நினைத்தால் கூட அதை யோசிக்க கூட நேரமில்லை. திருமணத்திற்கு முன்பே வரவேற்பு, மறுநாள் திருமணம். திருமணத்தில் சாப்பிடும் முன்பே இலைகளில் தேவையில்லாத பல வகையான காய்கறிகள், இனிப்பு, உட்காருவதற்குள் உபசரிப்பு, சாப்பிட்டு முடிப்பதற்குள் பின்னால் நேரமில்லை என்று நம்மை சாப்பிட விடாமல் நின்று கொண்டிருப்பதை பார்த்தால் சாப்பிடாமல் அவசரத்தில் சாப்பிட்டு முடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் சாப்பிட முடிந்தவர்களும் மூடி வைக்கிறோம். மனம் ரணமாக வேதனையாக உள்ளது. திருமணம் செய்ய வயது வரும் வரை பொறுத்திருந்து செய்கிறோம். திருமணத்திற்கு பிறகு அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். அவசர உலகம் என்று பிறர் மீது பழி போடாமல் இருக்கும் 24 மணி நேரத்தில் நேரம் தவறாமல் செய்தால் எதுவுமே அவசரமில்லை. எங்கும் உணவுப் பொருட்களை வீணாக்காமல், சமைத்தும் வீணாக்காமல் பயன்படுத்தி விவசாயத்தில் செழிப்போம். காலத்துடன் பயிர் செய்தாலும் காலம் கடந்துதான் பலன் கிடைக்கும். உண்மையை புரிந்து கொண்டு நன்மைகள் அடைவோம். உணவுப் பொருட்கள், வேளாண்மை விளைபொருட்கள் எங்கெல்லாம் அதிகம் விளைகிறதோ தொழில்நுட்பத்தில் அந்த பொருட்களை மதிப்பு கூட்டுதல் முறையில் விவசாயிகளுடன் இணைந்து மதிப்பை கூட்டினால் மதிப்பாக தலை நிமிர்ந்து வாழ்வார்கள். விவசாயிகளுக்கு அப்பொழுதுதான் பயிர் பாதுகாப்பும் லாபமும் கிடைக்கும். விதைகளையும் விளைய வைக்கும் பொழுதும் பாதிக்காமல், விளைந்த பின்பும் வீணாகாமல் பாதுகாக்கும் போதும் காலம் கடந்தும் காலாவதியாகாமல் பயன்படுத்தினால் நாடு பொருளாதார வளர்ச்சியில் சிறந்த நாடாகும். அனைவரும் பொருளாதார முன்னேற்றம் அடைவோம். இருக்கும் இடத்தில் அனைவருக்குமான விவசாயம், பொருளாதாரத்திற்கு ஆசைப்படாத விவசாயம், உடலுக்கு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான விவசாயம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். அனைவரும் சிந்தனை செய்வோம், செயல்படுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.